எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் மாக் டெஸ்ட் நம்பர் 1. ஸோ இது வந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் தான், யார் வேணா போடலாம். போடல அப்படின்னா அதை மறக்காம எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டுருங்க. ஓகே, இதுல தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ மொத்தம் வந்து என்னோட 65 அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல 54 கரெக்ட், 11 தப்பு. அக்யூரசி வந்து 83. ஓகே, 90 இருந்தா பெட்டர். குவான்ஸ்ல பொறுத்தளவுக்கு, சாரி இங்கிலீஷ்ல பொறுத்தளவுக்கு 32 அட்டம். எவ்வளவு தப்பாயிருக்கு? 8 தப்பாயிருக்கு. நான் என்னன்னு இதுல காட்டுறேன், ஆன்சர் இதுல வந்து நான் காட்டுறேன். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 86%. குவான்ஸ்ல வந்து 12 தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் 12 தான் அட்டன் பண்ண முடிஞ்சுது, அட்டன் பண்ணியிருக்கலாமா, இன்னும் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகே, ரீசனிங்ல பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 அட்டன் பண்ணியிருந்தேன். 19 கரெக்ட், 12 வந்து தப்பாயிருக்கு. ஸோ ஓவராலா 89%. டோட்டல் மார்க் கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்து 91. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ மேக்சிமம் எல்லாரும் எந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ இதுல கொடுப்பாங்கல்ல செக் பண்றதுக்கு. ஸோ இங்க ஒரு பர்சன்டேஜ் ஓவரால் அட்டம் இருக்கு, மன்னிச்சிருங்க. ஓகே, 51 வந்து பாத்தீங்கன்னா 91%. அப்படியே 55க்கு வருவோம், 96. 60 மார்க் வாங்கினா 98. அப்போ டாப்பர் 70, 76 மார்க் வரைக்கும் வேரி ஆகுது. அப்போ நமக்கு வந்து 95% வந்து என்ன ரேஞ்சுக்கு வருது? 55. ஓகேங்களா, 55, 45ல இருந்து உங்களுக்கு ஒரு 55 மார்க் வருது அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா நம்ம எழுத போற எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க்கே வரும். ஓகே, எதுவும் சொதப்பாம இருந்தா அதுவும் சொல்லிடணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 50, இது வந்து பாத்தீங்கன்னா 57% அட்டன் பண்ணவங்க வந்து 25 டு 50 மார்க்ல தான் இருக்காங்க. அந்த 50 மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க வந்து வெறும் 10% தான், 10.5% தான். இப்ப சொல்யூஷன் போலாமா? சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 8 தப்பா இருக்கு இல்லையா இதுல இங்கிலீஷ்ல. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து தப்பா இருக்கு. ஓகே, 7வது என்ன? வைட்டல். இன்வேல்யூபிள் அப்படின்னா வந்து ஆன்டோனிம்ஸ் வந்து வைட்டல், முக்கியமானதுதான் அர்த்தம். ஆன்டோனிம்ஸ் வேல்யூபிள், இன்வேல்யூபிள்னா முக்கியத்துவம் இல்லாதது. அப்போ வைட்டல் தானே? எனக்கு புரியலையே. ஒர்த்லெஸ் என்னன்னு தெரியலையே. ஸோ அடுத்தது ஓகே, இது ஒன்று தப்பா இருக்கு. இதுல வந்து எல்லாமே கரெக்ட், நான் ஏ மட்டும் கரெக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே ஓகே, இதெல்லாம் தப்பே ஆகக்கூடாது. இதுவும் தான், இந்த ரெண்டுமே வந்து தப்பாயிடக்கூடாது. ஆனா தப்பாயிடுச்சு, என்ன பண்ண? இந்த நாளும் வந்து ஓகே. இதுல வந்து நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து அட்டன் பண்ணல, டைம் இல்லை, அதனால அட்டன் பண்ணல. ஸோ அடுத்தது குவான்ஸ், இங்க வருவோம். ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 1 தப்பாயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 1 என்னன்னு பாத்துருவோம். நினைச்சேன் நமக்கு டிஏல தான் எப்படியோ 1 தப்பாயிருது. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4. ஓகே, 4 வந்து பாத்தீங்கன்னா ராங் நம்பர், சாரி மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஏ எங்க இருக்கு? இதுதான். ஸோ இந்த டிஐ பொறுத்த அளவுக்கு நான் என்னன்னு பெருசா வந்து பார்க்கல. பெருசா அதாவது டேபிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 டேட்டா தந்திருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ மேபி அட்டன் பண்ணியிருந்தா ஈஸியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கோ இன்னவோ. ஆனா அது இன்னொன்னு வந்து ஈஸியா தான் இருந்துச்சு, அதனால அது போனது வந்து பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ இதுல வந்து வேற என்ன இருக்கு? குவாட்ரேட்டிக் 3 கேட்டிருக்காங்க. 3ல வந்து 1 ஈஸி, 2 வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்தது கேஸ்லெட் வந்து ஈஸியா என்னன்னு தெரியல. கேஸ்லெட் நான் தொடல.
போட்டிருக்கலாமோ? இதுலதான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து இது பண்ணிட்டேன். மறுபடியும் 2 டைம் போட வேண்டியதா போச்சு. அதுதான் பிரச்சனை. கரெக்டான டேட்டா வந்து கிடைக்காததுனால நான் 2 டைம் போட வேண்டியதா போச்சு. அதுல வந்து லேக் ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா கொஞ்சம் இது வந்து அட்டெம்ப்ட் வந்து அதிகம் பண்ணிருக்கலாம். இது அட்டன் பண்ணிருக்கலாம். இது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. அப்ளிகேஷன் சம்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 போட்டிருக்கலாம். ஓகே, 2 போட்டிருந்தாலே அது வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தான். ரீசனிங்கை பொறுத்த அளவுக்கு இது என்னது? பசில்ல வந்து இல்லைங்க, ஒரே நிமிஷம். பசில்ல வந்து எடுத்து பார்த்து டிக் பண்றதுல வந்து தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணா எப்படி மார்க் வரும்? இசட் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் வேர்ட். ஓகே 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 ஓகே. அவ்வளவுதான். ஓகே, அனாலிசிஸ் பார்த்தாச்சு இல்லையா? ஓகே, உங்களோட மார்க் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இந்த ஃப்ளோ கிடைச்சதுனால தான் இவ்வளவு பெர்சன்டேஜ்ல வந்துச்சு. இல்லை அப்படின்னா நானும் வந்து கம்மியா தான் வாங்கியிருப்பேன். அதனால ஒன்றும் தயங்க வேண்டாம். இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. புது டாபிக் எதுவும் வந்து இதுக்கப்புறம் வந்து புதுசா கத்துக்கிறது, புதுசா இது பண்றது வந்து பண்ண வேண்டாம். மைண்ட்ல ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த ஆர்டர்ல தான் அட்டன் பண்றேன் அப்படின்னு. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அந்த இதுல வந்து ஸ்பீடா எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்க. ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.